பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு மாணவி தன்னுடைய அப்பாவோடு நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, வைத்தியசாலைக்கு. ஏனென்றா அந்த மாணவிக்கு வந்து கடும் கஷ்டம், உடம்புக்கு கடும் வருத்தமா இருக்கு, ஏலாம இருக்குது, முடியாத கட்டத்துல ஏன் என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரியல, அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப அப்பா என்ன செய்யறா, முடியாத கட்டத்துல மகளை கூட்டி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க அந்த வைத்தியர்கள் என்ன சொன்னாங்கண்டா, இந்த சம்பவம் நேத்து நடந்திருக்கா, உங்களோட மகள் வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்பாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி என்னண்டா, இப்ப தன்னுடைய மனைவிட்டதை எப்படி சொல்றேன், மனைவி எங்க இருக்கிறாங்கண்டா, அந்த மாணவியினுடைய அம்மா நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறாங்க. என்ன விஷயம்ன்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அப்ப வைத்தியர்கள் உடனே சொன்னது, எப்படி 15 வயசு மாணவி வந்து கர்ப்பமாக முடியும், நீங்க யார், அப்பா. அப்ப என்னன்றது நடந்தது எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று வைத்தியர்கள் அவங்களோட கடமைகளை செஞ்சுட்டாங்க. அப்ப அதை விசாரிக்க போனா என்ன நடந்திருக்குண்டா, இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், இலங்கை நாட்டுல வறுமை, கஷ்டம், துன்பம், முடியாத கட்டத்துல தன்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது காப்பாத்தோணும், நல்ல எதிர்காலம் அமையணும் என்று அப்பாமார் யோசிக்கிறாங்களோ இல்லையோ, அம்மா முடியாத கட்டத்துல இந்த சவுதி அரேபியா, குவைத், கட்டார் இது போன்ற நாடுகளுக்கு போய் எப்படியாவது தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பணும் கஷ்டப்படுறாங்க. அந்த நாட்டுக்கு போய் அவங்க அடி வாங்கி உதவாங்கி சொல்லவே முடியாத கஷ்டங்கள், துன்பங்கள், எவ்வளவு விஷயங்கள் அனுபவிச்சு அங்க ஒரு நாட்டு காசுக்கு ஒரு ஆக குறைஞ்சது ஒரு 1 லட்சம் ரூபாயாவது உழைச்சி நாட்டுக்கு அனுப்புறாங்க. அப்ப இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அப்பாமார் சரியான முறையில பிள்ளைகளை பார்த்து பொறுப்போட இருந்தாலே போதுமனே. ஆனா இந்த அப்பா என்ன செஞ்சிருக்கேருண்டா, தன்னுடைய மகள் பள்ளிக்கூடம் போறாங்க, படிக்கிறாங்க, நல்ல எதிர்காலம் அமையணும், அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல இல்ல வெளிநாட்டுல இருக்கிறாங்க, இதை எதையுமே யோசிக்காம ஒரு காடப்பயல் வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த காடப்பயல் அப்பாவோட நல்லா பழகுறான், அப்பாவுக்கு தேவையான மது போதை எல்லாமே கொடுக்குறான். அப்பாவை நல்லா வசப்படுத்தினதுக்கு பிற்பாடு 15 வயசு அந்த மாணவியை வந்து காதல் என்ற அடிப்படையில நல்லா பழகுறான். என்னென்ன ரீதியா வந்து ஆசை காட்ட முடியுமோ எல்லா ஆசையும் காட்டி, அதுக்குண்டு அந்த மாணவியை நாங்க வந்து நல்ல மாணவி, அந்த மாணவிய மேல எந்த ஒரு குறையுமே வந்து நாங்க சொல்லாம இருக்க முடியாது, அந்த மாணவியும் யோசிக்கணும். நான் ஒரு அம்மா வந்து நாட்டுல இல்ல, இப்படி இவன் ஒரு தவறானால் அப்பாதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன்றாலும் நாங்க வந்து அம்மாட்ட சொல்லணும், இது போல ஒருத்தன் வாரான்னு அதை யோசிக்காம அந்த மாணவியை அந்த காடப்பயல்கிட்ட வந்து விழுறான். அப்ப என்ன நடக்குதுண்டா, இவங்க பழகுறாங்க, அப்பா வந்து எல்லாத்துக்குமே அனுமதி கொடுக்குறார். ஒரு கட்டத்தில் அது பழகி நெருக்கமாகி இரவு நேரத்திலே அந்த காடையன் வந்து வீட்டுல தங்குற அளவுக்கு போய் அந்த மாணவி பாத்தீங்கன்னா கர்ப்பமாகறாங்க. இப்ப கர்ப்பமானதுக்கு பிற்பாடு அந்த காடையன் வந்து அந்த கோவிக்காதீங்க, ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னுடா அவ்வளவு கோபம் வருது. இந்த சம்பவங்களை எல்லாம் கேட்கும்போது அவ்வளவு கவலையா இருக்குது. ஒரு தாய் நாட்டுல இல்லாம இன்னொரு நாட்டுல போய் அவ்வளவு கஷ்டப்படுறாங்கடா, எவ்வளவு பொறுப்போடு இருக்கணும். அப்ப இன்றைக்கு அந்த தங்கச்சி, அந்த மாணவி ஒரு எதிர்காலத்தை தொலைச்சிட்டு நிக்குதுன்னு. அப்ப தாய்க்கார் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஏன் அந்த தாய் வந்து நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மகளை காப்பாத்தோணும், நல்ல எதிர்காலம் அமையணும் தானே. அது அப்பாவும் கணவனும் யோசிக்க இல்லை, பிள்ளையும் யோசிக்க இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் இலங்கை நாட்டுல நேத்து மொனராகலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரிய வந்திருக்கு. இந்த அப்பா, இந்த தந்தை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மோசமான நபர் நேத்து கைது செய்யப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. தயவு செய்து பிள்ளைகளே நீங்க யோசிங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடக்குதுண்டா, அப்பாவா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அதிகமானவங்க போதைக்கு அடிமையாகிறாங்க. அவங்க உங்களோட வாழ்க்கையை வந்து சரியா கொண்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களை நீங்க தான் காப்பாற்றணும். வெளிநாட்டுல இருக்கிற தாய்மார்களே உங்களோட பிள்ளைகளை கடுமையான கவனமா வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதை தான் சொல்ல முடியும். இன்னும் ஒரு சம்பவம் என்னண்டா, 13 வயசு, இதுவும் மாணவி. இந்த மாணவி என்ன செஞ்சிருக்காங்கடா, பள்ளிக்கூடம் எல்லாம் போயிட்டு வந்து கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் வீட்டை வந்து குளிச்செல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியா, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வறுமையான குடும்பம், அந்த அவங்களோட வீடு வந்து கதவு கூட பூட்ட முடியாது, கதவு கூட இல்லை, அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற அந்த குடும்பம் வந்து அங்க அந்த இரவு நேரத்துல மாணவி நிம்மதியா தூங்குறாங்க. அந்த இரவு நேரம் பல நாட்களா நோட்டம் போட்டு ஒரு நபர் என்ன செய்யறான்டா, இரவு நேரம் எல்லாரும் தூங்கணும்னு ஒரு நபர் அந்த வீட்டுள்ளுக்கு போறான். வீட்டுள்ளுக்கு போய் அந்த 13 வயசு இருக்கக்கூடிய மாணவியை தொடுறான். சில விஷயங்களை சொல்லவே முடியாது, செய்யவே கூடாத சில விஷயங்களை வந்து செய்கிறான். இரவு நேரம் என்ன ஏதுன்ற அந்த தங்கச்சி வந்து லைட்டை போட்டு பார்த்தா ஒரு கருப்பு நிறத்துல ஒரு பேய் மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். அந்த தங்கச்சி பயந்து அலறி கத்தி குளறி என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சியும் எடுத்திருக்கான். அந்த தங்கச்சியோட வாயை புத்துறதுக்கு அவன் கடுமையான முயற்சி எடுத்திருக்கான். இருந்தாலும் அந்த தங்கச்சியினுடைய சத்தம் குரலெல்லாம் கேட்டு வீட்டுல உள்ளவங்களை எழும்பி, வீட்டுல உள்ளவங்களும் பயந்து அவங்களும் பயந்து போய் அவனை அடிச்சு முடிஞ்சளவு முயற்சி செஞ்சிருக்காங்க.
பெரிய சத்தம் கேட்கும் போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கறதுக்கு இரவு நேரம் பயந்து வந்திருக்கிறாங்க. பார்த்தா இப்படி ஒருத்தன் சிக்கி இருக்கான். எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச அடின்னு அடிச்சு அவன் யார் என்ன ஏதுன்னு பார்க்க போனா, இது எங்க இந்த சம்பவம் நடந்திருக்குண்டா கொழும்புல தெகிவளையில முந்தநாத்து நடந்தது. அவன் அந்த தெகிவளை போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு போலீஸ் உத்தியோகத்தர், அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள். யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு போலீஸ் செஞ்ச வேலையே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலை. இதுதான் போலீஸ் செய்யற வேலை. உண்மையாகவே நல்ல காவல்துறையில வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இருந்தாலும் இது போல மோசமான. அப்ப எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்டா, ஒரு சாதாரண மனுஷனால இது செய்ய முடியாது. ஒரு 13 வயசு இருக்கக்கூடிய அது ஒரு குழந்தைன்னு ஒரு கெட்ட எண்ணம் வராது. ஏன் இது போல தோணுதுண்டா, இவங்க போதை பாவிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு காவல்துறையா இருந்தாலும் போலீஸ் உத்தியோகத்தரா இருந்தாலும் சரியான விதத்துக்கு இவங்க போதையை பாவிச்சிருக்கணும். அதனாலதான் இவங்க சிவில்ல போலீஸுண்டோன்னு எப்படியும் தப்பிக்கலாம்னு நினைச்சு போயிருப்பாங்க. ஆனா கையங்களவுமா மாட்டுப்பட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மோசமான செயல். இவனெல்லாம் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு, ஆக குறைஞ்சது வருஷம் பூரா, வாழ்நாள் பூரா, இவன் சாகுற வரைக்கும் ஜெயிலுக்கு தூக்கி போட்டாதான் இன்னும் ஒரு நபர் இது போல தவறுகளை செய்ய மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் இது போல சம்பவங்களை நாங்க கேட்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இது போல நபர்கள் இந்த போதைகளுக்கு அடிமையாகிற காரணத்தினால, சில போதைகளை பயன்படுத்துறதுனால, இதுக்கு முதல்ல நான் காய்ச்சிருந்தாங்க ஒரு நபர் யாழ்ப்பாணத்துல இறந்து போயிட்டு 26 வயசு இளைஞன். எப்படி இன்ஜெக்ஷன் 5 வருஷமா அப்படி இன்ஜெக்ஷன் ஊசி போட்டு போதை எடுத்திருக்கான், போதைக்கு அடிமையாய் செத்து போயிட்டான். அப்படி இந்த மாதிரியான நபர்கள் போதையை பாவிக்கிறனால அம்மா யார், அக்கா யார், தங்கச்சி யார், மனைவி யார் எதுவுமே தெரியாது. மனுஷன் தெரியாது, மிருகம் தெரியாது. அதை பாவிச்சோன்னு அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கு, சில விஷயம் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால 10 வயசு இல்ல 5 வயசு சிறுமியா இருந்தாலும் அவங்க அந்த உயிரே போற அளவுக்கு மோசமா நடந்து கொள்வாங்க. அதனால அம்மாமார்களே முக்கியமா இந்த நாட்டில் உங்களோட பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க வெளிநாடுகளுக்கு உங்களோட தியாகம் எனக்கு நிறைய பேருக்கு தெரியும். உண்மையாகவே நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். சவுதி அரேபியா, குவைத், கட்டார்ல எல்லாம் நிறைய அம்மாமார், நிறைய பெண்கள், நிறைய அக்காமார்கள், நிறைய தங்கச்சிமார்கள்லாம் இளம் வயசுல கூட பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு வேலை செய்யறீங்க, இளமை காலத்தை அங்க செலவழிக்கிறீங்க. ஆனா உங்களோட பிள்ளைகள் எதிர்காலம் உருவாகுதான்றதை நல்லா சிந்திச்சு கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த சம்பவம். நேத்து நடந்த சம்பவம், முந்தநாத்து நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 மோசமா போகுது. இதுக்கு முக்கியமான அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுத்து போதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்கலண்டா இந்த நாடு, இந்த போதைகளை பாவிக்கிறவங்க என்ன செய்வாங்க? குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. எல்லாருமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த நாட்டில் வாழ முடியுமா? ஒவ்வொரு சம்பவங்களை பண்ணுவாங்க, நாடு குழம்பும், மக்கள் குழம்பும், ஒவ்வொரு மோசமான சம்பவங்கள் நடக்கும், நிம்மதி இருக்காது. அதனால இது சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ளுங்க. இது சம்பந்தப்பட்ட அரசாங்கம் முதலாவது இது சம்பந்தப்பட்ட போதைகளை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். நன்றி சொந்தங்களே, நன்றி.